ஸோ கைஸ் ஏன் ப்ரோ 2 நாளாக வீடியோ வரல அப்படின்னா, ஸோ என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. இது ஒரு ரீசனா ப்ரோ உனக்கு அப்படின்னா ரீசன் தான். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னா, கரண்ட் இல்லை, அதனால தான் 2 நாள் வீடியோ வரல. ஸோ மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். ஐ மீன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வரும். ஸோ அண்ட் இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 2 பேப்ளேட் இருக்குது. என்ன அப்புறம் அந்த 2 பேப்ளேடு அப்படின்னா, ஃபேண்டம் ஓரியன். ஸோ ஃபேண்டம் ஓரியனும் இன்னொன்று ஒரு பேப்ளேட் இருக்கு, அது இப்பயே சொல்லிட்டா சஸ்பெண்ட் போயிடும். ஸோ அதனால் டிடி அப்படின்னு கூட சொல்லலாம். டிபி கிடையாது, டிடி. ஏபிசிடி டி 2 டி. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன பேப்ளேடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஃபேண்டம் ஓரியன் தான். ஜென்யூன் டக்கராட்டோமி அப்படின்ட்டு தான் மிட் ஃபேக்கு. ஸோ யார்கிட்டேருந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா, பாக்கெட் ஒன் அப்படின்ற ஒரு செல்லர்கிட்டேருந்து தான் வாங்கியிருந்தோம். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி ப்ரீ ஆர்டர் மிட் ஃபேக்லாம் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அவர்கிட்டேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அவரோட காண்டாக்ட் நம்பர்லாம் நான் வந்துட்டு பார்த்தோன்னா கொடுக்கல. ஸோ இந்த வீடியோவில் கிடையாது. ஸோ தெரியாமல் பேப்ளேடை சொல்லிட்டேன். ஸோ அதனால் அந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். ஸோ வாய்ஸை கட் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே இருக்கிற பேப்ளேடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதான் டிடின்னு முடியும். அதோட என்னென்னு ஒரு லெட்டர் இருக்கும், நடுவில் ஒரு லெட்டர் வரும். ஸோ அதை சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுங்க. மெட்டல் ஃபியூரியில் வந்த பேப்ளேடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் அந்த ஒரு பிளேடு இருக்குது, நிறைய ஒரு ஃபேன்சி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நியூஸ் பேப்பர்லலாம் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. பட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பேப்ளேடை மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஏன் அப்புறம் இந்த கொலவெறி உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா எனக்கு கண்டென்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அதை தான் அன்பாக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேப்ளேடை எடுத்து தனியாக வச்சிட்றேன். ஸோ இருங்க, சைடாக வச்சுட்டு எடுக்கிறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு கண்டென்ட் இல்லை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் மண்டே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேப்ளேடு வரும். ஸோ அது வரைக்கும் கண்டென்ட் இல்லை. ஸோ பேப்ளேடு அன்பாக்சிங் தான் பண்ணணும். ஸோ ஜப்பனீஸ்லேருந்து வந்திருக்க நியூஸ் பேப்பரை பார்த்துக்கோங்கப்பா. ஸோ ஜாப்பனீஸ் இங்கே பாருங்கள், ஃபேண்டம் ஓரியன். ஸோ மை ஃபேவரட் பேப்ளேட், ரொம்பவே பிடிச்ச ஒரு பேப்ளேடுன்னு கூட சொல்லலாம், ஃபேண்டம் ஓரியன். ஸோ கிறிஷ் தான் இதோட யூஸரே. ஸோ கீழே இருக்குது பாருங்கள் அவனோட ஃபோட்டோ. மை ஃபேவரட் பேப்ளேட், கையில் பிடிக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரோ இது பார்க்க மிட் ஃபேக் மாதிரியே இல்லையே அப்படின்னா, ஸோ பாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறுறதுனால மட்டும்தான் அது மிட் ஃபேக் அப்படின்ற மாதிரி அது குறிப்பிடப்படுது. அண்டு மிட் ஃபேக்குக்கு மோஸ்ட்லி அதோடய ஃபேஸ் போல்ட்டில் மட்டும் அந்த டூப்ளிகேட்டாக ஒரு மாதிரி டாட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஐ மீன் எந்த ஒரு நம்பருமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் அதோட மிட் ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆமாம் கைஸ், இப்போ அந்த டேப்பெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். மை ஃபேவரட் பேப்ளேட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேப்ளேட்னு கூட சொல்லலாம். ஸோ எத்தனை பேருக்கு ஃபேண்டம் ஓரியன் பிஓ எத்தனை பேருக்கு பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் கையில் எல்டி தான் இப்போதைக்கு இருக்குது, ஐ மீன் எல்ராகோ. ஸோ பிஓ போடணும் அப்படின்னா கூட நான் போட்டுருவேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேப்ளேடு எல்ராகோ வந்துட்டு. ஸோ என்ன சொல்கிறதுனா, எல்ராகோ எனக்கு ஓரளவு பிடிக்கும். அதாவது ஃபேண்டம் ஓரியன் எனக்கு பிடிக்கிற அளவுக்கு எல்ராகோ பிடிக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதோட ஒரு படி கீழே தான் பிடிக்கும் எல்ராகோவா. பட் எனக்கு மீடியோ எல்ராகோ ரொம்பவே பிடிக்கும். எல்ராகோ டிஸ்ட்ரக்டர்னா லைட்டிங் எல்ராகோ எனக்கு பிடிக்காது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எதை நோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அது சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா போதும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸ்டிக்கர்லாம் உண்மையிலே பங்கமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ரிப்கோட் லான்ச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்கோட் டக்கராட்டோமியோட ஃபஸ்ட்டு ரிப்கோட் லான்ச்சர். இதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருந்து, அப்புறம் ஒரிஜினல் ஜென்யூன் டக்கராட்டோமி அமேசான்லேருந்து வாங்குதுன்னு சொல்லி ஒரு ரேஸ் ஸ்டிக்கர் அன்பாக்ஸ் பண்ணியிருந்து, அதில் இருக்க இந்த லான்ச்சர் வந்துட்டு ஒரிஜினல் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரிஜினல் தான்ப்பா. பட் என்ன தான் இருந்தாலும் இது வேறு அது வேறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மிட் ஃபேக்கு, அது வந்து ஜென்யூன் டக்கராட்டோமி. நம்ம இந்த பாக்ஸோட சேர்த்து தான் வைக்கிற அட்டையை. ஸோ இந்த பாக்ஸ்லேயே அந்த அட்டையை போட்டுருவோம். இருங்க. ஸோ ரொம்ப ஸ்பீடாக தொண்ணு பேசிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்து பேசுகிறேன். எனக்கே ரொம்ப வாய் வலிக்குது, கண் வலிக்குது. ஸோ 2 நாள் தூங்கலை. ஸோ கரண்ட் இல்லை. ஸோ எனக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ 2 நாள் 3 நாள் 4 நாள் கிட்டே ஆக போகுது. நான் அப்புறம் 2 நாள் 3 நாள் 4 நாள்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 நாள் கிட்டே ஆக போகுது வீடியோ போட்டு. ஐயோ. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வருமா அப்புறம் வீடியோ? ஐயோ
என்ன ப்ரோ டக்கு டக்குன்னு வாய்ஸ் கட் ஆகிடுது அப்படின்னா அங்கே லாஸ்ட்டில் ஒரு மூலையில் டக்கராட்டோமி அப்படின்னு சொல்லி ஒரு பேப்ளேட் தெரியும். ஸோ அதாவது பேப்ளேடை டக்குன்னு நான் தெரியாமல் வாயில் சொல்லிடுறேன். ஸோ அந்த கலரை வச்சு அந்த டப்பா கலரை வச்சு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அந்த டப்பாவோட கலரை வச்சு அது என்ன பேப்ளேட்னு சொல்லி கண்டுபிடிங்க. ஸோ என்ன ப்ரோ டப்பா கலர்லாம் வச்சு என்ன பேப்ளேட்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா மைன்யூட்டாக தெரியுது. ஸோ அதை எதையுமே பண்ணி கட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நான் அந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அதனால்தான். ஸோ கைஸ் ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ கைஸ் நம்மளோட இல்லை என்னோட ஃபேவரட் ஒரு லான்ச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லான்ச்சர் ரிப்கோடு. ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங் லான்ச்சரில் லான்ச் பண்ணும்போது நம்மளோட ஃபோர்ஸை கொடுக்க முடியாது, அதோட பவர் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரிப்கோட் லான்ச்சர் நம்ம பவர் தான். ஸோ அதனால் மை ஃபேவரட் லான்ச்சரே ரிப்கோடே. ஸோ குத்தி கிழிச்சு இந்த ஒரு பேப்பரு அண்டு என்ன சொல்கிறது மெயினான ஒரு பாட்டு இருக்குது பர்ஃபார்மன்ஸ் டிப், அதை நம்ம கடைசியாக ஓப்பன் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ மேனுவலெலாம் பிரித்து காட்டிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் மியூசிக் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு மியூசிக் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மியூசிக்கை போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கன்ஃபார்மாக பேக்ரவுண்டில் மியூசிக் போடுவேன். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கும் புரியாது எனக்கும் புரியாது. ஜாப்பனீஸில் நீங்கள் சப்போஸ் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சத்தியமாக புரியாது அதில் என்ன போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ இங்கிலீஷில் போட்டிருந்தா கூட ஏதோ பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் ஜாப்பனீஸில் போட்டேன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மெட்டல் பேப்ளேடு ஃபேண்டாமோரையனை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு அதோட முக்கியமான பார்ட்டி இது இல்லாட்டி அந்த பேப்ளேடே இல்லைடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதோட பர்ஃபார்மன்ஸ் டிப் வித் ஸ்பின் ட்ராக் ஜாயின் அண்ட் ஐ மீன் மெட்டல் ஃபியூரியில் எல்லா பேப்ளேடுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஸ்பின் ட்ராக்கும் பர்ஃபார்மன்ஸ் டிப்பும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆனால் கென்டா யூஸ் பண்ண ஒரு பேப்ளேடு கூட அப்படி தான் இருக்கும். அது என்ன ஃப்ளாஷ் அகட்டோரியோ ஸோ ஃப்ளாஷ் அகட்டோரியோ இது இன்னொன்று ஒரு பேப்ளேட் இருக்கும். அது பேர் என்னது ஃப்ளாஷ் அகட்டோரியோ. அப்புறம் இன்னொன்று ஒரு பேப்ளேடு கேட்ச்சு, அது பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. மெட்டல் ஃபியூஷன்லலாம் அவன் யூஸ் பண்ணியிருப்பான், மெட்டல் ஃபியூரியில் கூட யூஸ் பண்ணியிருப்பான். கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா அதை அப்படி கொடுத்துருப்பான். சரி தட்டி விடுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒன்றா எடுத்துடலாம். என்னடா இது ஒரு மாதிரி ஒரு சைடு மட்டும் கழண்டிட்டு வருது. ஸோ உடையிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சைடு கழண்டிட்டு வந்துச்சு, இன்னொன்று சைடு தான் கழண்டிட்டு வர மாட்டேங்குது. உடஞ்சிக்கிட்டு போயிட போகுது. அதான் எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ இது நம்ம டபுள் சைடும் போட முடியும். ஆனால் இந்த வீடியோவில் நான் போடல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் மெட்டல் அந்த ஃபியூஷன் வீல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பங்கமாக இருக்குது. ஃபேங் செஜிட்டோரியோ ஃப்ளேம் செஜிட்டோரியோ கைஸ் ஞாபகம் வந்துச்சு. ஃப்ளேம் செஜிட்டோரியோ ஃபேங் செஜிட்டோரியோ. ஸோ இது ரெண்டு தான். ஃபேங் செஜிட்டோரியோ வருமா ஃபேங்கா இல்லை என்ன வரும் தெரியல. ஃப்ளேம் செஜிட்டோரியோ அப்புறம் ஃபேங் செஜிட்டோரியோ கரெக்டானு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பேரை தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ரீசெண்டாக தாங்க மெட்டல் ஃபியூரை திருப்பியும் பார்த்து முடித்தேன். டிவியில் போட்டாங்க, சூப்பர் அங்காமாவில் போட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் பார்த்து முடித்தேன். இன்னொன்று தடவை பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. பட் மெட்டல் ஃபியூஷன் மாதிரி எந்த ஒரு எபிசோடும் கொண்டு போகல. ஸோ இங்கே பாருங்களேன், பேரிங் வீலில் இருக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிப்பு. ஸோ சும்மா சுற்றி விட்டாலே சுற்றுற அளவுக்கு இருக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிப்பு. மை ஃபேவரட் பர்ஃபார்மன்ஸ் டிப் வித் ஸ்பின் ட்ராக். ஸோ அன்லிமிட்டெட் ஸ்பின்னிங் கூட சொல்லலாம். நான் சீக்கிரமாக ஒரு ஸ்டேடியம் வாங்க போகிறேன். அந்த ஒரு ஸ்டேடியம் அன்பாக்சிங் எனக்கு தெரிஞ்சு மண்டே வரும். வர மண்டே வித் என்ன சொல்கிறது மண்டே வருமானு கன்ஃபார்மாக தெரில. ஸோ பார்க்கலாம். ஸோ மண்டே கூட சேர்ந்து ஒரு அன்பாக்சிங்குமே பயங்கரமாக வரும். என்ன அன்பாக்சிங் அப்படின்றதும் நான் மண்டேவே மொத்தமாக அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டேடியம் அன்பாக்சிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு பேப்ளேட் லாட், ஒரு சின்ன ஒரு லாட்டு, ரொம்பவே சின்ன ஒரு லாட்டு, கிட்டத்தட்ட ஒரு 3 பேப்ளேடு இருக்கும். ஸோ அந்த ஒரு 3 பேப்ளேடு அப்புறம் பார்த்திங்கன்னா சில பொருளும் இருக்குது. ஸோ நான் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சென்டரில் இருக்க ஸ்டிக்கரை மட்டும் ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். ஏன்னா அதை ஒட்டுறதுக்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த பாருங்களேன், தப்பாக ஒட்டுறேன். ஸோ சத்தியமாக எனக்கு ஸ்டிக்கர்லாம் ஒட்ட தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துப்பேன். ஸோ எனக்கு கையில் ஒட்டுற டேட்டு மாதிரி இருக்க ஸ்டிக்கரை எனக்கு ஒட்ட தெரியாது. ஸோ அதான் உண்மை. ஸோ பொறுமையாக தான் நான் ஒட்டுவேன். ஸோ இந்த ஒரு ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிட்டு மிச்சர்லாம் நான் அப்புறமா ஒட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இதை மட்டும் ஒட்டிடலாம்.
அப்புறமா நீ ஓட்டல அப்புறம் வேறு யாரோ உனக்கு ஒட்டி வைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நானே ஓட்டுறேன். ஸோ இந்த ஒரு ஸ்டிக்கரை நானே ஒட்டியாச்சு. பக்கா ஒட்டியாச்சு கைஸ், ஒட்டியாச்சு. பயங்கரமாக இருக்குது. ஃபேண்டம் மோரியன் இப்போ தாங்க ரியல் ஃபேண்டம் மோரியனாக இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் இல்லை எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. ஸோ எல்லா ஸ்டிக்கர்ஸையும் ஒட்டியாச்சு. ஸோ இப்போ எனர்ஜி லேயர். ஸோ அந்த பாருங்களேன், அதுதான் அதோட கண். ஸோ அந்த சைடில் இருக்கிற அந்த ஒரு 2 ஃப்ளாஷ் மாதிரி அதான் அதோட கண். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ இது நம்ம தேஞ்சு போயிடுச்சு அப்புறமா ஒட்டிக்கலாம். ஸோ அதுதான் அந்த ஒரு கண். ஸோ இதை போட்டோம் அப்படின்னா அந்த கண் பயங்கரமாக தெரியும் பாருங்கள். ஸோ கண் பயங்கரமாக இருக்கும். இருங்க காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு முழுசாக போட்டுடலாம். ஏன் இந்த ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங்கை நான் போடுறேன் அப்படின்னா, ஸோ மை ஃபேவரட் பேப்ளேட் இல்லாட்டி நான் போடவே மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டக்கரா டோமியோட பேப்ளேட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிற ஒரு பேப்ளேடை அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போடுறதே எனக்கு சத்தியமாக பிடிக்காது. ஏன்னா நானே ஒரு ஆர்வத்தில் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் பண்ணி பொறுமையாக அன்பாக்ஸ் பண்ணுறதுலாம் எனக்கு சத்தியமாக பிடிக்காது. ஏன்னா டக்கரா டோமி எனக்கு அவ்வளோ ஃபேவரெட்டு. ஸோ அதுவும் ஃப்ரெஷ் பேப்ளேட்லாம் எனக்கு சொல்லவே தேவையில்ல. ஸோ அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதை ஏன் அப்போ இப்படி பண்ணுற அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஸோ ஒரு கண்டென்ட்டும் கிடைக்கும். ஒரு 2 நாள் வீடியோ போடல, ஸோ அந்த கண்டென்ட்டும் கிடைக்கும் அப்படின்றத ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பண்ணேன். ஹேண்ட் ஸ்பின் பண்ணி எவ்வளோ நேரம் சுற்றுறான் பாருங்களேன், இதுதாங்க வேறு லெவலு. ஸோ ஹேண்ட் ஸ்பின் பண்ணி எவ்வளோ நேரம் அன்எக்ஸ்பெக்டடு கைஸ். ஸோ வேறு மாதிரி. ஸோ ஹேண்ட் ஸ்பின் பண்ணி 1/2 மணி நேரம் கிட்டே சுற்றிடுவான் போலையே, கிட்டத்தட்ட அரை நிமிஷம் சுற்றிருப்பானா எனக்கு தெரியல. ஸோ டைமிங் நம்ம பார்த்தீங்கன்னா இவனோட டைம், அதாச்சும் இவன் எவ்வளோ நேரம் சுற்றுறான், இவனை சுற்றி விட்டா சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ இவனோட டைமிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதாச்சும் எவ்வளோ நேரம் மொத்தமாக சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேடியம்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ சும்மா லான்ச் பண்ணி பார்ப்போம். போட்டு விக்கரஸான ஒரு பவர் கைஸ். இவன் ஸ்டாமினா டைப்பு. ஸ்டாமினா தான் இருந்தாலும் இவன் தான் பார்த்தீங்கன்னா லீப்ராவோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேலன்ஸ் டைப்பு. ஸோ இவனுக்கு அடுத்ததுல லீப்ரா, இவன் தான் பேலன்ஸில் டாப் 1. ஸோ இவனுக்கு அடுத்தது லீப்ரா. ஸோ அதுக்கப்புறம் யார்? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸில் ட்விஸ்டட் டெம்போ அண்ட் ஈகல் இந்த மாதிரி பேப்ளேட்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் நம்ம பேலன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க 2 பேர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேப்ளேடு. ஸோ லீப்ரா அப்படின்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் ஒரு அன்பாக்சிங் இருக்குது. ஸோ அந்த ஒரு அன்பாக்சிங்கில் லீப்ரா வருமா? வாய்ப்பில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போது ஒரு டக்கரா டோமி ஒரு பேப்ளேடு, இதே மாதிரி அதுவும் ஒரு பேப்ளேடு. ஸோ அது என்ன பேப்ளேடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவுமே என்னோடய ஃபேவரட் ஒரு பேப்ளேடு. ஸோ லைக் என்ன சொல்கிறது, பவர்ஃபுல்லான ஒரு ட்ராகன் பேப்ளேடுன்னு கூட சொல்லலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் டிடி அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங் லெட்டர். ஸோ அது பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபியூரியில் காமிச்சிருக்கிற ஒரு பேப்ளேடு. ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ நேரம் சுற்றுறான்னு பாருங்கள். ஆனால் நான் நினச்சி பார்த்த அளவுக்கு இல்லை, ஏன்னா நான் ரிப்கார்ட் லான்ச்சரில் ஸ்லோவாக தான் லான்ச் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங் லான்ச்சர் எடுத்து லான்ச் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஸ்ட்ரிங் லான்ச்சர் இருக்குது வித் பே பாயிண்டர். ஸோ பே பாயிண்டருமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அண்டு ஒரு பே பாயிண்டர் நம்ம ஆலப்பன்கிட்டேருந்து வாங்கணும், திருப்பியும் புதுசாக வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஒரு அன்பாக்சிங்லாம் நீங்கள் ஃப்யூச்சர்லனா 2-3 வருஷம் கழிச்சு கிடையாது, ஒரு 4-5 நாள் கழித்து பார்ப்பீங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் ஃபேண்டம் மோரியனை அன்பாக்சிங் பண்ணியாச்சு, மை ஃபேவரட் பேப்ளேடு. ஸோ எத்தனை பேர் ஃபேண்டம் மோரியன் கிறிஷை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மை ஃபேவரட் பேப்ளேடு. ஸோ ஒரு வழியாக இவனை நல்லா லான்ச் பண்ணி விளையாடியாச்சு. இவனை வச்சு என்னென்ன டெஸ்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இவனை வச்சு நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் லான்ச்சர் இருக்குது, ஒரே காரணத்துக்காக இவனை எங்கெங்கெல்லாம் லான்ச் பண்ண முடியுமோ எல்லாத்துலேயும் லான்ச் பண்ணிடலாம். இங்கே பாருங்களேன். ஸோ அல்டிமேட் பேலன்ஸு. ஸோ இருங்க நான் கேமரா வேறு காட்டுவேண்ணா இல்லை போல். ஸோ இவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ பேலன்ஸுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இவனை எவனாலையுமே தடுக்க முடியாது. ஸோ இவனை நம்மளால் கையில் கூட பிடிக்க முடியும். ஸோ பாருங்கள் நான் கையை வைக்கிறேன், என் கை மேலேயே சுற்றுது. ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃப்ரீ ஸ்பின்னிங் இருக்கிற ஒரு டிப்பு. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.
இதோட கருத்தை பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாட்டா பை பை. சி யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பாய்.